அன்பார்ந்தவர்களே, மாரநாத்தா என்கிற இந்த வார்த்தையினுடைய மூலம் வேர் சொல்லை நாம் ஆராய்கிற போது இது அரமேய மொழியிலிருந்து வருகின்ற ஒரு வார்த்தை. மாரணா ஆத்தா என்கிற இந்த வார்த்தையானது, மாரணா என்பது ஆண்டவரே என்று குறிக்கிறது. ஆத்தா என்கிற இந்த வார்த்தை வாரும் என்கிற சொல்லை குறிக்கிறது. அதாவது வாரும் ஆண்டவரே அல்லது ஆண்டவர் வந்திருக்கிறார் என்பதனுடைய பொருள்தான் இந்த வார்த்தை மாரநாதா என்கிற இந்த அரமேய வார்த்தை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையானது நாம் எங்கே காண்கிறோம் என்று பார்க்கிற போது, பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் கடிதத்திலே அதிகாரம் 16 இறைவசனம் 22 அவர் கூறுகின்றார். மாரநாத்தா வாரும் ஆண்டவரே என்று அவர் கூறுகின்றார். இந்த வார்த்தையை அவர் 3 நிலைகளிலே பயன்படுத்துகிறார். முதலாவது, அந்த வார்த்தையை ஒரு ஆவலோடு அதை பயன்படுத்துகிறார். ஆண்டவருக்காக ஆவலோடு அவர் எதிர்பார்த்திருக்கிறார், காத்திருக்கிறார் என்பதை குறித்து காட்டுகின்ற விதமாக வாரும் ஆண்டவரே என்று பவுலடியார் குறிப்பிடுகின்றார். இரண்டாவது நிலையிலே அந்த வார்த்தையை அவர் ஒரு விசுவாச அறிக்கையாக அதை அவர் பயன்படுத்துகிறார். வாரும் ஆண்டவரே என்பது ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், விசுவசிக்கிறோம் என்கிற ஒரு அந்த விசுவாச அடிப்படையிலே அதை அந்த வார்த்தையை இரண்டாவது நிலையிலே பயன்படுத்துகிறார். மூன்றாவது, மாரநாத்தா என்கிற அந்த வார்த்தையை ஒரு முழக்கமாக, ஒரு அறிவிப்பாக, ஆண்டவர் வரப்போகிறார், வருகிறார் என்கின்ற நிலையிலே அவருடைய வருகையை அறிவிக்கின்ற ஒரு முழக்கமாக அவர் பயன்படுத்துகின்றார். எனவே இந்த வார்த்தைக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்கிறது. தொடக்க கால திரு அவையிலே கிறிஸ்தவர்கள் எதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்றால், தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று வெளியில் அடையாளம் தெரியாத விதத்தில் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஏனென்றால் வெளியில் அவர்கள் தெரிகிற போது அவர்களுக்கு நிறைய வேத கலாபனைகள் இருந்தது, அவர்களுக்கு நிறைய துன்பங்கள் இருந்தது. எனவே அந்த சமயத்திலே இவர்கள் மாரநாத்தா என்று ஒருவரை ஒருவர் நோக்கி சொல்லுகிற போது அது அவர்களுக்கு உரிய ஒரு அடையாள சொல்லாக இருந்தது. தங்களுக்குள்ளாக ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காக தங்களுக்குள்ளாக இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். ஆனால் இன்றைய கால சூழ்நிலையிலே மாரநாத்தா என்கிற இந்த சொல்லானது ஒரு விசுவாச ஒரு அறிக்கையாக, ஆண்டவருக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கின்ற ஒரு நிலையிலே இந்த வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருவருகை காலத்திலே இந்த 4 வாரங்கள் எவற்றை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால், வாரும் ஆண்டவரே, மாரநாத்தா என்கிற ஆண்டவருக்காக ஆவலுடன் காத்திருக்கின்ற ஒரு செய்தியை மையப்படுத்தியதாக, அடிப்படையாக கொண்டுதான் இந்த வாரங்கள் செல்கிறது. எனவே இப்படிப்பட்ட நிலையிலே இந்த மாரநாத்தா என்கிற இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அழைப்பு என்னவென்று பார்க்கிற போது, நாம் இந்த வார்த்தையை கேள்விப்படுகிற போது ஆண்டவருக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றோம், அதே சமயத்திலே ஆண்டவருக்காக நாம் தயாரிப்பு செய்ய வேண்டும். ஆண்டவர் வரப்போகிறார், எனவே அவரை வரவேற்பதற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையின் தயாரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்வதாக இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பின் காலமாக இந்த திருவருகை காலத்தை பயன்படுத்திட நாம் அனைவரும் முயற்சி செய்வோம்.